ஹலோ நண்பா, வந்துட்டீங்களா? எது டீமில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கனெக்ட் ஆகிருப்பார். பார்த்துட்டு நம்மளை கண்டுக்கிட்டு குந்தி குந்தியே ஒழும்புவார். அதில் பாருங்க, கார் ஆண்டு இருக்கிறவர் நம்ம சப்ஸ்கிரைபர் குந்தி ஒழும்புறதால நம்ம பயப்படாமல் போய்த்தோம். புது ஐடி வாங்கியிருக்கேன், ஐடி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். அதுக்கப்புறம் கன் தந்தார். அதுக்கு முன்னே ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் தானே வேறு ஞாபகமாக உங்கள்கிட்ட ஒருத்தர் ஓடி வந்தார். ஸ்ட்ரைட்டாக அவரை மண்டையிலேயே தள்ளி விட்டு சுடுற சத்தங்க. பின்னு பார்த்தா இவர் குனிஞ்சி கூட இடையில் அவனை டிமெட் ரிவ்யூ பண்ணிட்டான். 2 பேருக்கும் ஒரு அடி கொடுத்து போட்டு அடுத்ததா இவர் மட்டும்தான் அமைச்சப்பட்டிருக்கார். இவரோட கொஞ்சம் நேரத்தை ஃபன் எடுத்துகிட்டு கிடந்தேன். நான் மட்டும்தான் இருக்கேன். அவர் என் டீமில் செத்தும் போய்த்தார் அவசரத்தில். இப்போ நமக்கு ஹெல்மெட்டாக வர ஜோனுக்குள்ளே பாருங்கள். இப்படி ஒரு நல்ல மனசு யாருக்கு இருக்கப்போது. அதுக்கப்புறம் அடுத்த மேட்சில் பார்த்தா நான் பாட்டுக்கு அடுத்த மேட்சில் வந்தோடனே நான் பாட்டுக்கு அப்படியே டீம் ஆகிட்டானு ஓடி போயிட்டுருக்கக்குள்ளே மேலே நம்மளை டீமெண்ட் அடிச்சிட்டானு பொம்மை தூக்கி போட்டு அது பட்டு நம்மளை சீட்டுக்கு வர மரப்பைத்தன் சைட்டில் ஒருத்தர் இருந்தார். இந்த நாயை யாபம் வச்சிங்க நல்லா, சரியா? இப்போ நம்ம டீமில் நருட்டோன்னு ஒருத்தர் இருக்கார். அவரையும் போட்டுருவானு. இந்த நாயை நல்லா யாபம் வச்சிங்க. ஒரு சம்பவம் செய்வான் பாருங்க, அவன் என்ன செய்வான்ட்டு. இப்போ நம்ம டீமெண்ட்டில் ஒரே ஆள் தான் மிச்சப்பட்டிருக்கா. அவன் கண்ணை மாற்றிக்கிட்டு சுடப்போவில் இருந்தால் வந்துட்டான் பாருங்களா. இப்போ இந்த சம்பவத்தை செய்வான் பாருங்க. தமிழ் பிளேயர் வந்துதான் வெள்ளை மூட்டை போட்டுவிட்டான். அதுக்காக இப்போ அவனுக்கு ரிவெஞ்சு கொடுக்க வேண்டிய நேரம். இப்போ பாருங்கள், அவருக்கு கொடுக்க வேண்டிய ரிவெஞ்சு எப்படி இருக்கும்ட்டு. இதுக்காக வேண்டியனாலும் ஒரு லைக் போட்டுக்கங்கள. சப்ஸ்கிரைப் கட்டாயம் பண்ணிடுங்க. ஏன்டா கஷ்டப்பட்டு வீடியோ செஞ்சுட்டு யாரும் ஒழுங்காக பேசும்போது ஒன்றும் போதில்லை. சரி வாங்க வீடியோ விடுவோம். இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஐநூறு அமர்ந்திருக்காரு. அவரை போட்டுக்கிட்டேன். செஞ்சு குந்தி ஒளியை போட்டு பார்த்தா அந்த நாய் தான் சுட்டு நிற்கான். ஒழிச்சிட்டு அந்த நிற்கான். அவனுக்கு அடியை பாருங்கள், திரத்தி போய் போடும் ஆள் மாட்டிக்கிட்டார். இப்போ எமௌண்ட்டை பாருங்கள், புதுசாக எமௌண்ட். இனிமேல் பட்டு யாருக்கும் வேறு எமௌண்ட் போடக்கூடாது. இதோட அவருக்கு வெறுத்து போய்த்திடணும். இனிமேல் பட்டு எமௌண்ட் போடுறத விட்டுணும். சரி, அடுத்த வீடியோ என்ன பண்ணலான்ட்டு ஒரு இது ஒன்று விடுங்க ஃபன்னாக. நான் ஒரு இது பாட சிஎஸ் விளாண்டு வந்தேன்.